எனக்கு ஒரு நல்ல சகோதரியை தெரியும், ஆண்டவருக்காக நல்ல வைராக்கியமாக இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் வாரந்தோறும் ஒரு 50 பேர் நடத்துகிற ஒரு மீட்டிங் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும். அவங்கள நல்ல ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு. அழகான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு மாடுலர் கிச்சன், எல்லாமே மாடலாக இருக்கும். அவங்க வீடே அழகாக இருக்கும். ஆனால் கிராமத்தில் உள்ள பட்டிக்காட்டு மக்கள் ஒரு 50 பேர் வருவாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அப்படி பாமர மக்கள் தான் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அப்போது ஒவ்வொரு வாரமும் நடந்துட்டு முடிச்சுட்டு போன உடனே அவங்களுக்கு எப்படி இருக்குமான்னா, வெஸ்டர்ன் டாய்லெட்டில் இருக்கிற அந்த ஃப்ளஷ் அவுட் பண்ணுற அந்த நாபும் உடஞ்சிருக்குமா. பாத்ரூம் 50 பேர் போய் அதை எல்லாம் கழுவி விட்டு வீட்டு டைல்ஸே உடஞ்சி போச்சுக்கா அப்படின்னாங்க. அப்படி உடஞ்சி போயிருக்குமா. ஒரு நாள் ரொம்ப கவலையாயிட்டேன். என்னன்னா 1.5 லட்சம் கொடுத்து வாங்கின சோஃபாவில் அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் எல்லாரும் எழுதுறாவளே நம்மளும் எழுதுவோம்னு நினச்சாலான்னு தெரியல. ஃபுல்லாக கிறுக்கி பேனாமையே தீர்த்துட்டா. அது முடிஞ்சு அவங்க இருதயம் நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆச்சு. சளிச்சு ஒரு நாள் இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு உட்கார்ந்துருந்தாங்களா. அப்போ நல்ல ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறாக்கா. ஏசப்பா அவங்க பேரை சொல்லி கேட்டாங்களா, உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, உன் வீடை வேணா நீ சுத்தமாவே வச்சுக்கோ, உன் வீடை வேணா நீ பத்திரமாவே நீ வச்சுக்கோ, உன் வீடை வேணா நீ மட்டுமே யூஸ் பண்ணிக்கோ, இந்த ஜெபக்குழுவை நான் வேற இடத்துக்கு மாத்திடுறேன்னு ஆண்டவர் சொன்னார். இவருது உள்ள உடஞ்சு போச்சான். இல்லை ஏசப்பா, என் வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறதுனாலதான் இத்தனை ஜனங்கள் என் வீட்டை தேடி வர்றாங்கப்பா சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரா. ஒரு ஹவுஸ் ஓனர் திமிர்வாதக்காரனை இறக்குறதுக்கு தன்னுடைய மேற்கூரையை பிக்கிறதுக்கு கூட ஒப்பு கொடுத்தாயா. ஒப்பு கொடுத்ததுனால தன்னோட வீடை திறந்து கொடுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, எலிசாவை ஏற்றுக்கொண்ட சூனேமியால போல ஒரு ரூமை கட்டுறதுக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய வீடு பிக்கப்படுவதற்கும் ஆயத்தமா இருந்தாயா. அங்கதான் விடுதலை நடந்துச்சு. நீ வேணா உன் வீட்டை பத்திரமா வச்சுக்கோ, நான் வேற வீடை பார்த்து வேற வீட்டுல இந்த ஜெபக்குழுவை நடத்திக்கிறேன், நான் அங்க போய்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரா. இல்ல ஆண்டவரே, என்னுடைய பார்வை அனித்தியமான பொருட்கள் மேல இருக்கு, சோஃபா மேல இருக்கு, டாய்லெட் மேல இருக்குது, இப்படி கழுவி எடுக்கணுமேங்கிற அனித்தியமான பொருள் மேல இருக்குது. ஆனா உங்க பார்வை கண்ணுக்கு தெரியாத ஆத்துமாக்கள் மேல இருக்குதுப்பா. நான் அனித்தியமான பொருளை நினைச்சு இதை நான் எதையுமே கொண்டு போறது இல்ல. என் செவுருல கீச்சா என்ன, என் சோஃபால கீச்சா என்ன, என் பாத்ரூம் அழுக்கானா என்ன ஆண்டவரே, அனித்தியமான பொருட்கள் மேல என் கண்ணை வைக்க மாட்டேன். நித்தியமா என் வீட்டுல நடக்க போகிற காரியம் நடக்கணும். என் வீட்டுல நீங்க இருந்துகிட்டே இருங்கப்பா. அந்த திமிர்வாத காரன் இருந்த வீட்டுல இயேசு இருந்ததுனாலதான் அத்தனை பேர் வந்தாங்க. பக்கத்துல இன்னொரு வீடு இருந்தது, அதை விட பெரிய வீடு பக்கத்துல இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு ஆள் போகலங்க. இயேசு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு ஆட்கள் தேடி வரும். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வீடு எப்படி இருக்குது? பிரேயரை வைப்போம்கான 1000 யோசனை யோசிக்கிறோமா? அன்னைக்கு ஒரு நாள் தானே லீவு, போறோம் அன்னைக்கும் வேலை தான் செய்யணுமா? நானு ஆமாங்க, நம்ம இளைப்பாறதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஹாயா உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. பரலோகத்துல போய் ஹாயா உட்கார போற ஒரு வேலை இல்லைங்க. அது வரைக்கும் சுறுசுறுப்பா ஓடுவோங்க, சுறுசுறுப்பா ஆண்டவருக்காக செயல்படுவோம்.